நமக்கு இருக்கிற கொஞ்ச நேரத்தில் திருமறையிலிருந்து நாம் வாசிக்கக்கூடியவைகளை இப்பொழுது சிந்திக்கலாம். பிரியமானவர்களே, ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே, எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே 29வது அதிகாரம் 11வது வாக்கியத்தை வாசிப்போம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கு அல்ல, அவைகள் சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. பிரியமானவர்களே, நிறைய பேர் நினைக்கிறார்கள் ஆண்டவர் மனிதனை தெரியாமல் உண்டாக்கிவிட்டார் என்று நினைக்கிறார்கள். ஆதாமையும் ஏவாளையும் கர்த்தர் என்ன செய்தார்? உண்டாக்கினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமேன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமேன். ஆமாம், எல்லாரும் நல்லா சந்தோஷமா இருங்க, விழிப்பாருங்க. அதுதான் ரொம்ப முக்கியமானது. நம்ம தியானத்தில் இன்னைக்கு கேட்டோம், அவர் ஒரு வித்தியாசமான நிலையில் அந்த தியானத்தை கொண்டு வந்தார். நாம் கர்த்தரோடு இணைந்து இருப்பது, அவரை நாம் சும்மா ஆராதிக்க வரவில்லை, அவரோடு இணைந்து இருக்கும்படியாகத்தான் ஆராதிக்க வருகிறோம். தேவனை ஆராதிக்கிறவர்கள், அப்பத்திலும் பானபாத்திரத்திலும் பங்கு பெறுகிறவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று நமக்கு 1 கொரிந்தியர் 11வது அதிகாரத்திலே பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். இந்த 1 கொரிந்தியரை யார் எழுதினது? பவுல் அப்போஸ்தலன். ஆனால் எழுதின டீச்சர் யாரு? அதை எழுதினவர் யாரு? பரிசுத்த ஆவியானவர். நாம் அதுக்கு வசனம் படிக்கிறோம். வேத வசனங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு வார்த்தை கூட வேத வசனத்தின் அடிப்படையில் இல்லாத ஒன்றையுமே நாம் விசுவாசிக்க கூடாது. ஆகையினால தான் தேவனுடைய புத்தகத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. வேத வசனங்கள் எல்லாம் தேவனுடைய ஆவியினாலே எழுதப்பட்டிருக்கிறது. சொல்லுங்க, வேத வசனங்கள் எல்லாம் தேவனுடைய ஆவியினாலே எழுதப்பட்டிருக்கிறது. யார் எழுதினால் என்று கேட்டால், அதுதான் நாம் அங்கே படிக்கிறோம். 2 தீமோத்தேயு 3 அதிகாரம் 16 17 வாசிக்கலாம். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியானவர் அருளி, தேவனுடைய மனுஷன் தேறினவனாய் இருக்கணும், எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாய் இருக்கணும். அவைகள் உபதேசத்துக்கும், உங்களையும் என்னையும் அந்த உபதேசம் கடிந்து கொள்ளணும். கடிந்து கொள்ளுதலுக்கும், சீர்திருத்தலுக்கும், நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. நான் என் இஷ்டத்துக்கு பேசிட்டு நான் அப்பத்தை எடுக்கக்கூடாது. நான் என் இஷ்டத்துக்கு பண்ணிட்டு நான் அப்பத்துக்காக நான் செயல்படக்கூடாது, பானபாத்திரத்துக்காக செயல்படக்கூடாது. வேத வாக்கியங்கள் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. அஞ்ஞானிகள் இடுகிறவைகள் யாருக்கு? பேய்களுக்கு என்று 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்திலே பார்க்கிறோம். ஆனால் தேவனுடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற ஆலோசனை இங்கே எவ்வளோ அருமையாக இருக்கிறது பாருங்கள். அதனால தான் அந்த 10வது அதிகாரத்திலே அவர் இப்படி சொல்லுகிறார். 14ஆம் வாக்கியத்தை பாருங்கள். 10ஆம் அதிகாரம், ஆகையால் விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள் அப்படின்னு சொல்றார். கிறிஸ்தவர்களிலும் விக்கிரக ஆராதனைக்காரர்கள் இருக்கிறார்கள். விக்கிரக ஆராதனை கிறிஸ்தவத்துக்கு நாம் போகக்கூடாது. சிலுவையை வைத்து வழிபாடு செய்கிறவர்களும் சிலையை வைத்து வழிபாடு செய்கிறவர்களும் கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள். ஏன் நம்முடைய ஆலயத்தில் ஒரு சிலுவை இங்கே வைக்கவில்லை? அடையாள சின்னத்துக்காக ஆலயத்தின் மேல் பகுதியிலே ஒரு சிலுவை வைப்பது பாவமில்லை.
ஆனால் வழிபாட்டு சின்னமாக இந்த இடத்துல சிலுவையை வைக்கவே கூடாது. அது ஒரு வழிபாட்டு சின்னமாக மாறிவிடும். அதனால தான் இங்கே ஒரு ஓவியமும் வைக்கிறதில்லை. ஓவியம் என்று சொன்னால் என்ன? படமும் வைக்கிறதில்லை. ஆர்சி திருமறையிலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு ஓவியத்தையும் ஒரு சிலையையும் நீ வழிபடாதே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே கர்த்தருடைய ஜனங்களாக இருக்கிற நாம் திருமறையை நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த தேவன் தாமே நமக்கு அதற்கேற்ற வார்த்தைகளை கொடுக்கிறவராக இருக்கிறார். தேவனுடைய வார்த்தை நமக்கு திட்டமாய் பேசுகிறது. 1 கொரிந்தியர் 11வது அதிகாரத்தில் 23ஆம் வாக்கியத்தை பாருங்கள். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், இயேசு கிறிஸ்துவை பவுல் எப்போ பார்த்தாரு? நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை யாரிடத்தில் பெற்றுக்கொண்டேன்? கர்த்தரிடத்தில். இயேசு கிறிஸ்துவை எப்போ பவுல் பார்த்தாரு? அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் அந்த ஒளியின் மூலம் பார்த்தாரே ஒளிய அவர் முகமுகமாக பார்க்கல. பிரியமானவர்களே, அந்த சத்தியத்தை கர்த்தரிடத்தில் அவர் பெற்றுக்கொண்டார். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில். ஒரு சபைக்கு ஒரு அப்போஸ்தலன் ஒரு விஷயத்தை ஒப்புவிக்கிறார். இதை நான் உங்களுக்கு ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி, அதைத்தான் தொடர்ந்து நாம் அந்த பகுதிகளிலே படிக்கிறோம். என்னது? காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, இதை நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படியாக இதை செய்யுங்கள் என்றார். சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படியாக இதை. இந்த அப்பமானது நல்லா தெரிஞ்சுக்கங்க, சரீரமாக மாறுறதில்ல, ஆனால் சரீரத்தின் நினைவாக இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் மகிமையான காரியங்களை நமக்கு செய்யக்கூடியவராக இருக்கிறார். இந்த அட்டையிலே 2 பேருடைய படம் இருக்கிறது. இந்த படத்தில் இருக்கிறவங்க 2 பேரோடும் இப்போ பேச முடியுமா? முடியாது. அதுபோல் இந்த அப்பம் இங்கே இருக்கிறது. இந்த அப்பம் சரீரமாக மாறாது. இந்த படம் எப்படி அவங்களாக இருக்கிறாங்களோ இருக்குதோ, அதுபோல் இந்த அப்பம் இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரமாக நினைவாக இருக்கிறது. இது சரீரத்தின் நினைவு கூறுதலே ஒழிய இது சரீரமாக மாற்றப்படுவதில்லை. மூடத்தனமான பாடங்களை நாம் படித்து விடக்கூடாது. போஜனம் பண்ணின பின்பு அப்பத்துக்காக தனியாக ஸ்தோத்திரம் பண்ணுறோம், 2வது பானபாத்திரத்துக்காக என்ன செய்கிறோம்? தனியாக ஸ்தோத்திரம் பண்ணுறோம். இங்கே போதகர் எழுந்து அப்பத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம்னு சொன்ன பிறகு தான் என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம் பண்ணணும். போஜனம் பண்ணின பின்பு அவர் பானபாத்திரத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம்னு சொன்ன பிறகு தான் எதுக்கு பண்ணணும்? பானபாத்திரத்துக்கு பண்ணணும். பானபாத்திரத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ண நம்ம முற்படுகிறோம். கர்த்தருடைய பெரிய ஆசீர்வாதம் அது. அந்த 25ஆம் வாக்கியம் பாருங்கள். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படியே எப்படி அப்பத்தை எடுத்தாரோ அதேபடியே, அதான் அந்தப்படியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். இது பானபாத்திரமாக இருக்கிறது, ஆனால் இரத்தத்தின், அதான் அங்கே சொல்கிறாரு, இது புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது. பிரியமானவர்களே, நான் வாசித்த ஏசாயா தீர்க்கதரிசி, எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் எத்தனாம் அதிகாரம்? 29ஆம் அதிகாரம் 11ஆம் வாக்கியத்தில், நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் எப்படி இருக்கிறேன்? நினைவுகளை, உங்களுடைய நினைவுகளை என்ன செய்திருக்கிறேன்? அறிவேன். ஆதாமை பற்றிய நினைவு ஆண்டவருக்கு இருந்தது. ஆதாமை உண்டாக்கினார்,
அவர் ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார். யாரை போல உண்டாக்கினார்? கர்த்தரை போலவே உண்டாக்கினார். அதனால தான் சொல்லப்பட்டிருக்கிறது, நமது ரூபத்தின்படியும் நமது சாயலாகவும் உண்டாக்கினார். ஆனால் ஆதாம் என்ன செய்தான் தெரியுமா? அவன் செய்த ஒரு பெரிய குறைவான காரியம். ஓசியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 6வது அதிகாரம் 7வது வாக்கியம். 6வது அதிகாரம் 7வது வாக்கியம். ஓசியா தீர்க்கதரிசியின், அவர்களோ ஆதாமை போல் உடன்படிக்கையை மீறி. சரி, நான் ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்குறேன். ஆதாம் உடன்படிக்கையை மீறுவான்னு கர்த்தருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். தெரிந்து தான் படைத்தார். தெரிந்து தான் அவர்களை என்ன செய்தார்? ஆசீர்வதித்தார். தெரிந்து தான் அவர்களை பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கன்னு சொன்னார். அவனுடைய நினைவுகளை அவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் நான் சில எதிர்பார்த்திருக்கிறோம், சில முடிவுகளை. நாம் எதிர்பார்த்திருக்கிற முடிவை நமக்கு செய்கிறதுக்கு அவர் வல்லவர் தான். சகோதரனே, சகோதரியே, நானும் நீங்களும் என்ன எதிர்பார்த்திருக்கிறோம்? அந்த எதிர்பார்க்கும் முடிவை செய்ய கர்த்தர் யாராயிருக்கிறார்? வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் அந்த உடன்படிக்கையை ஆதாம் என்ன செய்தான்? மீறி அங்கே எனக்கு விரோதமாக துரோகம் பண்ணினார்கள். நானும் நீங்களும் அநேக சமயம் நமக்கு புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் உடன்படிக்கை கொடுத்திருக்கிறார். என்ன உடன்படிக்கை? புது உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையை என்ன செய்கிறோம்? மீறிக்கொண்டே போகிறோம். ஒரு சகோதரனாவது, அப்பத்திலும் பானபாத்திரத்திலும் பங்கு பெறுகிற ஒரு சகோதரனாவது, ஒரு சகோதரியாவது உடன்படிக்கையை மீறி ஈடுபடவே கூடாது. இந்த அப்பத்துக்காக நாம் அதை கையில் வாங்கி அருந்துறோம்னு சொன்னால், இந்த கை எப்படிப்பட்டதாக இருக்கணும்? இந்த மனசு எப்படிப்பட்டதாக இருக்கணும்? இந்த வாய் என்ன பேசணும்? ஒரே ஒரு ஊற்றுக்கண்ணிலிருந்து என்ன வருதான்? தித்திப்பும் கசப்பும் வருமானு கேட்குது. ஆனால் நம்ம வாயிலிருந்து என்ன வருது? இனிப்பான வார்த்தையும் வருது, கசப்பான வார்த்தையும் வருது. சில சமயம் நம்ம என்ன நினைக்கிறோம்? பிசாசாக இருக்கிறவங்களை கடிந்து கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தில் உங்களை கடிந்து சபிக்கிறேன், அப்பால போ அப்படின்னு சொல்கிறோம். என்ன செய்கிறேன்? சபிக்கிறேன். வேத வசனத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல சபிக்கிறேன்ற வார்த்தை வருதா? வருது. ஆனால் யார் சொல்லக்கூடாது சபிக்கிறேன்னு? நம்ம சொல்லக்கூடாது. யார் மட்டும் சொல்லலாம்? தேவன் கடிந்து கொள்வாராக. கர்த்தருடைய தூதன் உன்னை கடிந்து கொள்வானாக. அப்படித்தான் பைபிளில் படிக்கிறோம். இன்னைக்கு நிறைய பாஸ்டர்கள்மார்கள் அவங்க தவறு செய்யும்போது அவங்கள கடிந்து கொள்றதும் சபிக்கிறதும் தேவன் நமக்கு கொடுத்த அதிகாரம் இல்லை. கர்த்தருடைய தூதன் உன்னை என்ன செய்வானாக? கடிந்து கொள்வானாக. கர்த்தருடைய தூதன் உன்னை துரத்துவானாக. அப்படித்தான் போடப்பட்டிருக்கிறது. ஆதாமை போல தேவன் பண்ணி கொடுத்த புதிய ஏற்பாட்டு, புதிய உடன்படிக்கையை நாம் என்ன செய்யக்கூடாது? மீறக்கூடாது. ஒரே வாயிலிருந்து தித்திப்பும் வரக்கூடாது. தித்திப்பு வரலாம், ஆனால் என்ன வரக்கூடாது? கசப்பு வரக்கூடாது. அதுக்காகத்தான் ஒரே ஒரு ஊற்று கண்ணிலே தித்திப்பும் கசப்பும் வருமா? எங்கே இருக்குது அந்த வசனம்? யாராவது சொல்லுங்கள் பார்க்கலாம். அந்த வசனம் எங்கே இருக்குது? எந்த புஸ்தகத்தில் இருக்குது? நிறைய வசனங்களை படிக்கணும். வசனங்கள் நமக்குள்ளே கிரியை செய்யணும், நம்மளுக்குள்ள மாற்றத்தை கொண்டு வரணும். எவ்வளவு பெரிய விரோதியா எதிரியா வந்தாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நம்ம எப்படி ஜெயம் எடுத்து ஜெபிக்கணுன்றது தெரிஞ்சுக்கணும். ஆனால் யாரையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? சபிக்கக்கூடாது. சபித்தலும் துதித்தலும் ஒரே வாயில். எங்கே படிக்கிறோம்? யாக்கோப்பு 3 கண்டுபிடிச்சிட்டிங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். சமயம் கொடுத்தா கண்டுபிடிச்சிருவீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், அந்த வசனம் படிங்கம்மா. துதித்தலும் சபித்தலும்
ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரரே, இப்படி இருக்கலாகாது, இப்படி இருந்துக்கலாம்னு போடலை, இப்படியும் இருந்துக்கலாம் அப்படின்னு போடல. பைபிள் இப்படின்னா இப்படித்தான், பைபிள் அப்படின்னா அப்படித்தான். அதாவது செய்வினைன்னு சொல்லுவாங்க. செய்வினைன்னா என்ன தெரியுமா? அந்த செய்வினை யாரையாவது பாதிக்கலைன்னா அது யாரை பாதிக்கும்? நம்மளைத்தான் பாதிக்கும். யார் செய்கிறானோ அவனைத்தான் பாதிக்கும். அது மாதிரி தான் நம்ம சபிக்கிறது அவங்கள பாதிக்கலைன்னா அது திரும்ப நமக்கே வரும். ஆண்டவர் சொன்னார்ல, நீங்கள் ஆசீர்வதிக்கிறவர்களை நானும் ஆசீர்வதிப்பேன். நீங்கள் ஆசீர்வதிங்க. அந்த ஆசீர்வாதத்துக்கு அவங்க பாத்திரம் இல்லைன்னா எங்கே வந்துடும்? அப்போ உங்களுக்கு எதிரியாக இருக்கிறவங்களை நீங்கள் பார்த்து சொல்லுங்கள், கர்த்தர் ஒன்று ஆசீர்வதிப்பாரான்னு. அவங்க அதுக்கு பாத்திரம் இல்லைன்னா அந்த ஆசீர்வாதம் யாருக்கு வந்துடும்? நமக்கு தான் வரும். நம்ம எவ்வளவு சபிக்கிறோமோ அவ்வளவு சாபமும் யாருக்கு தான் வரும்? ஆமாம், சபிக்கிறவங்களுக்கு தான் வரும். ஏன்னா சபிக்கக்கூடாது. பழைய ஏற்பாடு சபிக்கலாம், புதிய ஏற்பாடு சபிக்கவே கூடாது. பழைய ஏற்பாட்டில் உன் சத்துருவை பகைப்பாயாகன்னு இருக்குது, புதிய ஏற்பாட்டில் உன் சத்துருவை சிநேகிப்பாயாகன்னு இருக்குது. புதிய ஏற்பாட்டில் உன் சத்துரு பசியாக இருந்தால் என்ன கொடு? ஆகாரம் கொடுன்னு இருக்கு. எவ்வளோ பெரிய வித்தியாசம்! நம்ம புதிய ஏற்பாட்டு சத்தியத்தை அறிஞ்சிக்காம நம்ம பைபிளை படிச்சிட்ருக்குறோம். நீங்கள் எதிர்பார்த்துருக்கிற முடிவை படிங்க. நீங்கள் எதிர்பார்த்துருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவை அறிவேன். உன்னை ஆசீர்வதிக்கணுமா எனக்கு தெரியும், உன்னை சபிக்கணுமா எனக்கு தெரியும். முதல் ஒரு மனுஷனை உண்டாக்கி அவனுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து குழந்தைகளை கொடுக்கும்போது அங்கே என்ன நடந்துச்சு தெரியுமா? அண்ணனும் தம்பிக்கும் என்ன வந்துருச்சு? கொலை வந்துருச்சு. யார் யாரை கொலை செஞ்சது? காயின் ஆபேலை என்ன செய்தான்? கொலை செஞ்சான். ஆபேல் மூத்தவன், காயின் ரெண்டாவது. பாருங்க, தன்னுடைய சகோதரனை கொதித்து எழும்பி கொலை செய்வதற்கு என்ன காரணம்? பொறாமை, கோபம், எரிச்சல்னு போட்டிருக்கு ஆதி ஆகமத்தில். எரிச்சல். நம்ம எல்லாருக்கும் நிறைய எரிச்சல் வருது. என்னம்மா? யோனாவுக்கு மாதிரி. யோனா யார் மேலே எரிச்சல் பட்டார்? கடவுள் மேலே. ஏன் எரிச்சல் பட்டார்? நீ இப்படித்தாயா போய் அந்த ஊருக்கு நற்செய்தி சொல்லும்ப, அப்புறம் அவன் செஞ்ச பாவத்தெல்லாம் திடீர்னு என்ன பண்ணிடுவேன்? மன்னிச்சிடுவேன். அப்புறம் நான் வெக்கப்பட்டவனா வெளியே வரணும் அப்படின்னு சொல்லி எரிச்சல் பட்டார். எரிச்சல் படக்கூடாது. எரிச்சல் ஒரு பெரிய பாவம். ஐயோ, இந்த சிலர் முகத்தில் என்ன அள்ளி போட்டால் பொரிஞ்சிருப்பாங்க, கடுகு போட்டால் பொரிஞ்சிருப்பாங்க. ஏன்னா கடுகு தாங்க படன்னு பொரியும். அதனால் சிலர் கோபம் வந்தால் அள்ளி போட்டால் என்ன செஞ்சிடும்? 11 மணிக்கு கோபம் எள்ளு அந்த கடுகு அள்ளி போட்டால் பொரிஞ்சிடும். 12:30 ரொம்ப சந்தோஷம், சமாதானம், சிரிப்பு, மகிழ்ச்சியாக உட்காந்துருக்குறாங்க. என்னையா குடும்பம் இது? என்ன வாழ்க்கை இது? ஏன்னா நம்ம நிலைமை பாருங்க. ஆகையினால யாராக இருந்தாலும், நானாக இருந்தாலும், இன்னொருவராக இருந்தாலும், மூப்பராக இருந்தாலும், விசுவாசியாக இருந்தாலும், ஊழியராக இருந்தாலும், நம்ம வாழ்க்கையில் நம்ம யாருன்னு நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த பானபாத்திரத்துக்காக, இந்த அப்பத்துக்காக இங்கே கூடி வந்திருக்கிறோமே, பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வாழ்ந்து கூடும். அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? அதுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? நான் சொன்ன அந்த வசனத்துக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? கூடுற இடம். இங்கே எதை பார்த்து கூடி வந்திருக்கிறோம்? பிணத்தை. எந்த பிணத்தை? இயேசு கிறிஸ்துவாகிய ஜீவ பிணத்தை. அவர் பிணமானார், 3ஆம் நாள் என்ன ஆயிட்டாரு? அப்போ ஜீவ பிணம்னா உயிருள்ள பிணம். இஸ்ரவேல் தேசத்தில் வனாந்திரங்களில் தண்டனையில் விழுந்து சாகிற மக்களை யாரும் தூக்கி அடக்கம் பண்ண மாட்டாங்க. என்ன வந்து தின்னுட்டு போகும்? நான் சிறுவனாக இருக்கும்போது
இவ்வளோ உயரமான கழுகுகளை நான் பார்த்துருக்குறேன். பிள்ளைகளை காட்டு பக்கம் விட மாட்டாங்க. சின்ன பிள்ளைகளை, உயிராக உள்ள பிள்ளைகளை கூட கழுகு தூக்கிட்டு போயிருப்பாங்க. அதுக்கு பேர் என்ன கழுகு தெரியுமா? பிணந்தின்னி கழுகு. நீங்கள் யாரும் பார்த்துருக்கீங்களான்னு தெரியலை, பார்த்துருக்கலாம். எங்கள் காட்டில் நான் பார்த்துருக்குறேன். அதெல்லாம் இப்போ இல்லாமல் என்ன ஆயிடுச்சு? அத்து போயிடுச்சு. ஆனால் அந்த பிணந்தின்னி கழுகு எங்கே நிறைய பெருகிருக்கு? எருசலேமில் நிறையா இருக்குது, இப்போவும் இருக்குது. அதனால தான் ஆண்டவர் அன்னைக்கு சொன்னார், பைபிளில் 2 இடத்துல இருக்குது, பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும். இங்கே ஒரு ஜீவ பிணம், அதான் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை. இந்த ஜீவ பிணத்தை கூடி நம்ம ஆராதிக்கிறதுக்காக ஆவிக்குரிய ஆத்துமாக்கள் ஆகிய கழுகுகள் வந்து என்ன செய்கிறோம்? கூடுறோம். அல்லேலூயா. ஆமாம். பிரசங்கியில் ஒரு வசனம் இருக்குது. ஒரு மரத்தை வெட்டுனா மரம் தெற்கே விழுந்தாலும் வடக்கே விழுந்தாலும் விழுந்த இடத்தில் தானே கிடக்கும். அப்படின்னா என்ன? வடக்கே என்ன இருக்கிறது? பரலோகம் இருக்கிறது. தெற்கே என்ன இருக்கிறது? பாவம் இருக்கிறது. கிழக்கே என்ன இருக்கிறது? பாவம் மன்னிப்புக்கான வழி இருக்கிறது. மேற்கே என்ன இருக்கிறது? எல்லாத்துக்கும் முடிவு இருக்கிறது. அப்போ ஒரு மரம் வெட்டுனா அங்கே தானே கிடக்கும். நீங்களும் நானும் இந்த பூமியில் வெட்டப்பட்டா செத்தா அங்கே கிடக்கக்கூடாது. அந்த மரம் என்ன ஆகணும்? மறுபடியும் உயிர் தெழுந்து அவரோட போய் சேரணும். பைபிளில் சொல்லியிருக்கிற அத்தனை வார்த்தைகளும் அர்த்தம் இருக்குது. ஊருக்கு போகிற வழியை யார் அறியான்? மூடன். மூடன்னா யார்? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காத எல்லாரும் யார் தான்? மூடர்கள் தான். ஏன்னா ஞானத்தை தெரியாத யாவரும் யார் தான்? மூடர்கள். இங்கே நம்ம யாரும் மூடன் இல்லைன்னு நினைக்கிறேன். ஊருக்கு போகிற வழின்னா என்ன ஊர்? பரலோகம் என்கிற மெய்யூர். மெய்யூரிலிருந்து தான் வந்தோம். மெய்யூரிலிருந்து தாயின் பையூருக்கு வந்தோம். பையூரிலிருந்து இந்த உலகம் என்கிற பொய்யூருக்கு வந்தோம். இந்த பொய்யூரிலிருந்து மெய்யூர் என்கிற பரலோகத்துக்கு என்ன செய்ய போகிறோம்? இதெல்லாம் பைபிள் வசனத்தினுடைய அர்த்தம். ஆகையினாலே நம்முடைய நினைவை அவர் அறிந்திருக்கிறார். ஆதாமே உன்னை படைத்தேன், ஏவாளே உன்னை எலும்பிலிருந்து படைத்தேன். ஆதாமை மண்ணிலிருந்து உருவாக்கி ஏவாளை எலும்பிலிருந்து எடுத்தார். இப்படி படைத்த இந்த கடவுள் அவர்களுடைய நினைவை அறிந்தார். ஏன் அவருக்கு அறிவு சொல்லலை? அப்படி கேட்கக்கூடாது நம்ம. அவருக்கு தெரியும், அவர் படைத்தார். ஆகையினால் அவருக்கு தெரியாத காரியத்தை சொல்லவில்லை. ஆனால் நீ அவரை அறிந்து கொள்ள வேண்டும். அதான் ஆண்டவருடைய திட்டமும் சித்தமும். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை படிங்க. உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு. சரி, நம்ம எதிர்பார்த்திருக்கிற முடிவை அவர் நமக்கு தர விரும்புகிறாரு. அவர் எதிர்பார்த்திருக்கிற முடிவை நாம் என்ன செய்கிறோம்? நாம் கொடுக்குறோமா? அதான் முக்கியமான கேள்வி. இது எனக்கு ஒரு 5-6 மணி நேரம் பிரசங்கம். இது அவர் எதிர்பார்த்திருக்கிற முடிவை எப்படி கொடுத்தாங்க? ஆதாமை படைச்சாரு. ஆதாமிடத்தில் ஒரு முடிவை எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தார். ஒரு மாமரம் வைக்கிறான், ஒரு பலாமரம் வைக்கிறான், ஒரு கொய்யா மரம் வைக்கிறான், ஒரு தென்னை மரம் வைக்கிறான். அடாடாடாடாடாடா, என் தோப்பு எவ்வளோ அழகாக இருக்குது, சூப்பராக மரம் தென்னை மரம் சைஸாக வளர்ந்துருக்கு, அழகாக இருக்குது, அல்லேலூயா சொல்ல மாட்டான். என்ன வேணும்? அது கனி கொடுத்தா தான் அவனுக்கு பெருமை. அது கனி கொடுக்கலைன்னா அவனுக்கு வெறுமை. அது கனி கொடுத்தா அவனுக்கு பெருமை, அது கனி கொடுக்கலைன்னா அவனுக்கு வெறுமை. நானும் நீங்களும் ஆண்டவருடைய பிள்ளைகளாகி ஆண்டவருக்கு என்று கனி கொடுக்கலைன்னா நீ வெறுமை தான். நீ வெறுமை தான். ஏன் ஒரு எதிரியை நம்மால் நேசிக்க முடியவில்லை? ஏன் ஒரு பகைஞனை நாம் அன்பு கூற முடியவில்லை? ஒரே ஒரு ஊற்றுக்கண்ணிலிருந்து துதித்தலும் தித்திப்பும் கசப்பும் வருமானு சொல்கிறார். ஒரு பாட்டு இருக்குது, அந்த வசனமே பாட்டு தான். ஒரே ஒரு ஊற்றுக்கண்ணிலிருந்து தித்திப்பும் கசப்பும் வருமா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பாடுறார். ஆகையினால பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே இந்த ஜீவ மன்னாவை புசித்த நாம கசப்பும் தித்திப்பும் கொடுக்கக்கூடாது. எப்போதுமே நம்ம எப்படி இருக்கணும்?
தித்திப்பாகத்தான் இருக்கணும். தித்திப்பாகன்னு சொன்னால் என்ன தெரியுமா? தேனிலும் இனிய வேதம், தேனிலும் இனிய நாமம். அவன் பாட்டு பாடுறோம்ல, தேனினி மயிலும் இயேசுவின் நாமம். அப்போ நம்ம வாழ்க்கையை நம்ம சரி செய்யணும். நான் இந்த அப்பத்தை எடுத்து கையில் எடுத்து அதை பிட்டு கொடுக்குறேன்னா இந்த கை அதுக்கு பாத்திரமாக இருக்கான்னு கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்காரு. நான் அதை என் கையில் வாங்கி நான் அருந்துறேன்னா கர்த்தர் என்னை பார்த்துக்கிட்டே இருக்காரு. நீங்கள் சில இடங்களுக்கு போனால் முண்டி அடித்து முன்னாடி உட்கார ஓடி வர்றவங்களை பார்க்கலாம். பைபிளில் படித்து பாருங்க, ஈசாயின் மகன் உட்கார்ற இடம் காலியாக இருக்கிறது. அந்த பிள்ளை சொல்லுது கரெக்ட். அப்படி ஒரு கேள்வி வருது பைபிளில், ஏன் அவன் எங்கே போனான்? ஏன் ஈசாயின் மகன் இன்னைக்கு வரல பந்திக்கு அப்படின்னு பைபிளில் கேட்குறாங்களா இல்லையா? கேட்குறாங்க. அவர் உன்னை பற்றி முடிவு எடுத்து நினைவாக இருக்கிறாரே, அவர் நீ எதிர்பார்க்கிற முடிவை நிறைவேற்றி தர வாஞ்சையாக இருக்கிறாரு. ஆனால் அவருடைய நினைவை நிறைவேற்றி கொடுக்க நீ வாஞ்சையா? அவருடைய நினைவை ஆதாம் நிறைவேற்றி கொடுக்கலையே. அவன் உடன்படிக்கையை என்ன செஞ்சான்? மீறினான். பிரசங்கியில் படிக்கிறோம், மனுஷனை செம்மையானவனாக உண்டாக்கினார். அவன் என்ன செஞ்சான்? அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டு கெட்டு போனான்னு எழுதியிருக்கு. விசுவாசிகள் கெட்டு போகக்கூடாது. விசுவாசிகள் கவனமாக பேசணும். விசுவாசிகள் ஞானமாக இருக்கணும். பொறுமை இழக்கக்கூடிய பல சம்பவம் எனக்கும் உங்களுக்கும் வரலாம். நான் அப்படியே தேவதூதன்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது. நான் மனுஷன்தான். ஆனால் நான் மனுஷனாக இருந்தாலும் தேவனுடைய மனுஷனாக இருக்கணும். நீங்கள் மனுஷியாக இருந்தாலும் தேவனுடைய மனுஷியாக இருக்கணும். சாராள் ஒரு மனைவி தான். புருஷனை எப்படி கூப்பிட்டா? பிரியமானவர்களே, ஆண்டவனேன்னு சொல்லக்கூடிய அந்த அருகதை நமக்கு இருக்குமானா அது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். பைபிள் சொல்லி கொடுக்குற சிறிதும் பெரிதும் நம்ம என்ன செய்யணும்? கை கொள்ளணும். பல குறைவுகள் நம்மக்கிட்ட வருது. அவங்க எப்படி அதை நிறைவாக்கலான்னு பைபிள் சொல்லி கொடுக்குது. அதை நம்ம நிறைவாக்கலாம். ஒருத்தன் பாவம் செஞ்சுட்டான், விழுந்து போனான், தவறாகி போச்சு அப்படின்னா அவனை தண்டித்து நரகத்தில் தள்ளுறவர் இல்லை. அவர் உன்னுடைய முடிவை சரியான வழியில் சரியாக செஞ்சு கொடுக்க அவர் எப்போதும் என்னவா இருக்கார்? ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் நாம் அவரை மறந்துடக்கூடாது. அவருக்கென்று நீ கனி கொடுத்தா தான், இல்லைன்னா அது எவ்வளவு பெரிய வேதனை. தேவன் நம்மை உண்டாக்கினார். எப்போ உண்டாக்கினார்? 2 Corinthians 5:17 பார்க்காம சொல்கிற வசனம் யாராவது சொல்லுவீங்களா? பைபிளை திறக்காம 2 Corinthians 5:17 மூடி வச்சுருங்க. பைபிளை மூடி வச்சுட்டு சொல்லுங்கள் பார்க்கலாம். 2 Corinthians 5:17 ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், அதான் 5:17 தூக்கத்திலேயும் நமக்கு ஞாபகம் இருக்கணும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்தன, எல்லாம் எல்லாம் புதிதாயின. நாம் எதிர்பார்த்திருக்கிற முடிவை நமக்கு வாய்க்க பண்ணுவதற்கு, எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த நினைவு தீமைக்கு அல்ல. எதுக்கு? நன்மைக்கே. 12ஆம் வசனம். அப்பொழுது நான் உனக்கு நல்ல சமாதானமான முடிவை தரும் பொழுது, அப்பொழுது நீங்கள் கூடி வந்து, ஆராதனை என்ன? செஞ்ச நன்மைக்கு நன்றி சொல்கிறது ஆராதனை, செய்ய போகிற நன்மைக்கு நன்றி சொல்கிறது ஆராதனை. அவர் செஞ்ச நன்மை என்ன? சிலுவையில் நம்முடைய பாவங்களை தீர்த்தார். செய்ய போகிற நன்மை என்ன? நம்முடைய குறைவுகளை என்ன செய்கிறார்? மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகிறார். அதை அறிக்கை செய்யாமல் ஏற்றுக்கொள்ள மாட்டார். எவ்வளவு வெறித்தனமான சிந்தை நமக்குள்ளே சில சமயம் வருகிறது. நம்மை ஆண்டவருடைய சன்னதியிலே நிறுத்துவோம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிறதுக்கு முடிவு தர நான் ஆயத்தமாயிருக்கிறேன். நான் எதிர்பார்த்திருக்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? ஆயத்தமாக இருக்கணும். பிரியமானவர்களே, கண்களை மூடுவோம்.
ஜெபம் செய்வோம். உங்களையும் என்னையும் அவர் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார். என் மகள் எனக்கு உகந்த கனி தராதா, என் மகன் எனக்கு உகந்த கனி தர மாட்டாரா என்று எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார். அந்த எதிர்பார்ப்பை நாம் நிறைவேற்ற வேண்டும். அவர் நம்முடைய முடிவை தர நமக்கு காத்திருக்கிறார். நாம் அவருக்கு நல்ல முடிவு எடுத்து தொழுது கொள்ள காத்திருக்கிறோமா? அவருடைய சன்னிதானத்திலே நம்மை தாழ்த்துவோம். கர்த்தர் நமக்கு போதுமானவர். நாம் எல்லாரும் ஒருமனப்பட்டு காத்திருப்போம். நல்ல பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். எங்களோடு பேசின திருவார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். வசனத்தை கேட்கிறவர்களாய் மட்டும் இல்லாமல் வசனத்தின்படி நடக்கிறவர்களாய் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் எதிர்பார்க்கிறதை நீர் நிறைவேற்றி தருகிறீரே, நீர் எதிர்பார்க்கிறதை நாங்கள் நிறைவேற்றி தர எங்களுக்கு பலனும் ஞானமும் புத்தியும் யுக்தியும் சித்தியும் செய்து தாரும். உடைய அன்பு கரங்களில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதித்து நிரப்பும். கொண்டு வந்த எல்லாரையும் ஆசீர்வதித்து நிரப்பும். துவக்கத்திலேயே வந்து சேர எல்லாருக்கும் கிருபை கொடும். முடிவு வரை தரித்திருக்க பலன் கொடும். ஆண்டவரே, எங்களுக்கென்று எதையும் பிரித்து கொள்ளாமல் முழுமை கர்த்தருக்கென்று விட்டு கொடுத்து வாழ உதவி செய்யும். ஆசீர்வாதத்தினால் நிரப்பும் நிரப்பும் நிரப்பும். துதி கன மகிமையாவும் உமக்கு செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதித்து அனுப்ப வேண்டும் என்று ஸ்தோத்திரத்தோடே வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன்.